ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷ். பார்த்தீங்கன்னா vlogs வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி ஒரு vlog பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கோயம்புத்தூரில் சரவணப்பட்டியில் இருக்கிறோம். அதாவது வாட்ஸ்அப் மென்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறோம். இந்த ஹாஸ்டலில் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது சிக்கன் குழம்பு. அது சாப்பிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ கொடுக்க போகிறோம். நீ ஏன்டா அங்கே போய் அதை பண்ணுற அப்படின்னா, நான் இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கோர்ஸ் படிக்கிறதாக இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக. ஸோ அதனால் இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். 4 days இங்கே தான் இருக்கேன். ஸோ அதனால் சாப்பாடு நான்வெஜ் எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரூம்லேருந்து வெளியே போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறோம். B10 அப்படின்ற ரூமில் நமக்கு நம்ம ரேக் வச்சுருக்காங்க. செப்பல் ஷூஸ் எடுக்கிறதுக்கு புதுக்கும்னா ஊட்டி கையும் கழுவிட்டு போயிடலாம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் ரெண்ட் வந்து 5500. 6 sharing இருக்குது, 4 sharing இருக்குது, 2 sharing இருக்குது. நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து பண்ணிட்டோம்னா பேமெண்ட்ஸ் ஆனால் சேம் தான். நான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் சொல்லியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். சும்மா இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மினிமம் 500 ஸ்டூடெண்ட்ஸு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு மிரரும் வச்சுருக்காங்க. ஸோ மெஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது எல்லா ஹாஸ்டல்லையும் இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்டல் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். சில நேரம் சரியாக வாஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது மஷ்ரூம் பிரியாணின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு சிக்கன் குழம்பு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் ஆனால் அளவுக்கு சிக்கன் பீசஸ் எதுவும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 6 kg 5 kg இல்லை 6 kg இந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வடக்கு நண்பர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆம்லேட் போட்டு கொடுக்குறாரு. ஒரு ஆம்லேட் 15 ரூபா. நம்ம சரி ஆம்லேட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் வாங்கிட்டேன். ஓகே, ஆம்லேட்டும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆம்லேட்டில் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதில் பெரிய வித்தியாசம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் பீசஸ் நிறைய இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஓகே ஃபைன், நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே டைரி டே அப்படின்ற ஒரு ஹோல்சேல் ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருந்தது. அதுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு போனோம். பட் ஆனால் நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது அருண் தான். இப்போ இந்த இதாக இருந்துச்சு, அது ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே சரி ஓகே ரோட்டில் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். நமக்கு பெல்ட்டும் தேவைப்பட்டுச்சு. ஸோ பெல்ட் எங்கே பை பண்ணலான்னு தேடிட்டு இருந்தபோது அங்கே ஒரு சிக்னல் பக்கத்தில் சம்திங் ஒரு கடை இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு போயிட்டு இருந்தோம். அது போயிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம். இது வந்து நம்ம சரவணப்பட்டி சிக்னல் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 160 rupees சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒன் டைம் பை பண்ணிட்டோன்னா அன்லிமிட்டெடு பிரியாணின்னு சொல்கிறாங்க. 120 ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கினா சாப்பிட்டு காணலாம் இன்னும் வைங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் வந்து நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் பூ சேல் ஆகிட்டு இருக்குது. மல்லிகைப்பூ நிறைய பூ கட்டி விற்றுட்டுருக்குறாங்க. இது போக வெயில் அதிகமாக இருக்க காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி போட்டு அந்த சிக்னல் இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. நம்ம இன்னொன்று இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி சிக்னல் கிட்ட பண்ணியிருக்காங்க. பெல்ட் பார்த்தீங்கன்னா ஜீப் பென்ஸ் அப்படின்ற இடத்துல வாங்கின பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 370 வந்தது. ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் பக்கத்தில் இருக்குது. ஏகப்பட்ட கடைகள் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக அது 2 ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. முன்னே ஃபுல்லாமே இந்த ஜூஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு இதில் வெஜ்ஜு நான்வெஜ் இந்த மாதிரி ஹோட்டல்ஸும் இருக்குது. இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அது பேர் என்னென்னா சம்திங் எனக்கு கரெக்டாக அங்கேயும் தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா 40 rupeesன்னு போட்டிருக்குது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மில்க். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் 40 rupeesன்னு போட்டிருக்காங்க. கேமராவில் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து பார்க்க தெரியுது. அங்கேயும் போயிட்டு ஜூஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபைனலாக ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்றதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு நான் சாப்பிட போனேன். ஆனால் அந்த அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, ஸோ ஹாஸ்டலில் ஒரு 500 மேலே பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேக் பண்ணுற போது 5 kg ஆர் 6 kg தான் அவங்க குக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன நேரத்துக்கு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பீசஸ் எதுவுமே இல்லை, வெறும் குழம்பு மட்டும் தான் இருந்தது. அதை வச்சு சாப்பிட்டுட்டு சரி ஓகே இது சாப்பிட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியே போனோம். போயிட்டு தென் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். சரவணப்பட்டி சிக்னல் வர போயிட்டு வந்தோம்.
இப்படி நமக்கு பெல்ட் வாங்கியிருந்தேன், அதையும் காமிச்சிருந்தேன். அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தது பார்த்தீங்களா, 2 ஸ்ட்ரீட் ஃபுட் 2 இடத்துல இருக்குது, அதையும் காமிச்சிருந்தேன். ஸோ இன்னொரு டைம் போனால் அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அது அங்கே ₹40 ஜூஸ்லாம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணலாம். தென் இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.